கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அப்போ இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றாலும் தேவன் நம்ம எப்படி பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நம்ம பண்டிகை கொண்டாட வேண்டுமே ஒழிய நம்முடைய மன விருப்பத்தின்படி பண்டிகை கொண்டாட முடியாது. பிரியமானவர்கள், எனக்கு சொல்ல நடுங்கு. கிறிஸ்மஸ் 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 வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னு டான்ஸ் ஆடும். கிறிஸ்மஸ்னா என்ன பொருள்? மாஸ் ஃபார் கிரைஸ்ட். மாஸ் யாருக்கு வைப்பாங்க? செத்தவங்களுக்கு தான் மாஸ் வைப்பாங்க. கிறிஸ்மஸ்ன்னு எது அழைக்கப்பட்டது? இன்றைக்கி நம்ம சொல்கிற திருவிருந்து மாதிரி. திருவிருந்துக்கு முதல்ல கிறிஸ்மஸ்ன்னு பேர் வச்சாங்க, அப்புறம் யூக்ரைஸ்ட்னு பேர் வச்சாங்க, ஹோலி கம்யூனியன் வச்சாங்க, இன்னைக்கு லார்ட்ஸ் டேபிள், லார்ட்ஸ் சப்பர்னு பல பேர் சொல்லிடுது. மாஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸிங்க்ட்னு அர்த்தம். இதை போப்பாண்டவரே சொல்லிடு. அப்போ கிறிஸ்துமஸ்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. சொல்லணும்னா சொல்லிக்கோங்க, நீங்கள் அதை மீன் பண்ணலன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தையினுடைய பொருள் தமிழில் கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. அது எவ்வளோ பொய்களை நம்ம நம்ப. ஆனால் ஒரு பண்டிகை அதில் அநேக காரியங்கள் போய் நான் பொய்யை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பொய்யை கொண்டாடுறோம்.